Hi guys, welcome back to our channel. Hope everyone is doing great. Thank you so much for tuning back into our channel. Thank you so much for a lovely support. In the video is about our new crash guard நம்ம வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது. After riding for 5000 kilometers ஒரு 2 சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் டூரிங் பண்ணதுக்கப்புறம் சிட்டி யூஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக கிராஷ் கார்டு போடணுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. தேவைப்பட்டது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் பர்சனலாக வந்து அக்சசரிஸ் அதிகமாக வண்டியில் ஃபிட் பண்ண விரும்ப மாட்டேன். அண்டர் அண்டர்ஸ் இட்ஸ் லைக் நீடட்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வண்டியோட வெயிட்டு இது வரைக்கும் வந்து வண்டியை கீழே போடல. பட் தேர் ஆர் மொமெண்ட்ஸ் நான் வந்து வண்டி வந்து நம்மக்கிட்ட மிஸ் ஆச்சு, கீழே விழுந்திருக்கலாம், தப்பிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 5 தடவை தப்பிச்சிட்டோம், மேபி 6வது தடவை தப்பிப்பான்னு தெரியாது. ஸோ ஒய் நாட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. டூரிங்க்கு ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கிராஷ் கார்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் சீம்ஸ் டு பி தேவைப்படுது. பிகாஸ் வந்து வண்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஈவன் தோ ஐ எம் 5.8 சம்திங் அண்ட் நல்ல டீசெண்டான வெயிட் இருந்தாலும் நம்மளால் வந்து 2 காலுமே பிளான்டடாக ஃபுட் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகுது. வண்டி கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிற சான்ஸு இது வரைக்கும் இன்கேஸ் மேபி இந்த ஹைட் இல்லாமல் இருந்தேன்னா ஒரு மினிமம் ஒரு 5 தடவையாச்சும் நான் வண்டி கீழே போட்டுருப்பேன். ஸோ அது கன்சிடர் பண்ணும்போது ஓகே ஃபைன், ஐ திங்க் கண்டிப்பாக கிராஷ் கார்டு போன முடிவு பண்ணிவிட்டேன். இதில் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணுறதா இருக்குது? இந்தியாவிலே ஃபஸ்ட் லான்ச் ஆன கிராஷ் கார்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுமாரி வந்து ஸ்ட்ராங்கஸ்டான கிராஷ் கார்ட்ஸ்னு சொல்லி நிறையா இருக்குது அண்ட் நிறைய பிராண்ட்ஸும் இருக்குது. ஏன்னா 3 பிராண்டு மெயினாக வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பிராண்டில் போகணும், ராயல் என்ஃபீல்டோட பிராண்ட்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் இந்த பிராண்ட் ஆட்டோ என்ஜினியாவோடது. அண்ட் தேர்ட் ப்ராடக்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பேண்டிடோஸோட ப்ராடக்ட். இந்த 3 சூஸ் பண்ணதில் இதுதான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது, எனக்கு கன்வின்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு ராயல் என்ஃபீல்டோட கிராஷ் கார்ட்ஸ் சூப்பராக இருந்தது. 2 கிராஷ் கார்ட்ஸ் இருக்குது. ஒன்று அந்த டூர் ஸ்பெக்னு நினைக்கிறேன் அண்ட் செகண்ட் வந்து அட்வென்ச்சர் கிட்ட. எனக்கு பர்சனலாக அட்வென்ச்சர் இது ரொம்ப பிடிச்சது. அட்வென்ச்சரில் க்ளீனாக இந்த இடத்துல சம் கார்டு, இந்த இடம் கீழே ஃபுல்லாகவே சம் கார்டு வந்து அழகாக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அலுமினியத்தில் இருக்கும், ப்ராப்பராக இருந்தது. பட் இட் லேக்டு ஒன் மெயின் ஃபீச்சர், லைக் சைடில் சாயும் போது அது வந்து அந்தளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாது. பிகாஸ் அது பர்பஸ் வந்து இட்ஸ் ரேலி தான். ரேலி கிட்டுனா வெயிட்டு கம்மி பண்ணணும் அண்ட் வந்து ஸ்லீக்காக இருக்கணுன்றதான் பண்ணாங்க. ஸோ அந்த டிசைன் வைஸ் அது கரெக்ட். பட் நம்ம டூரிங் அது செட் ஆகாது. இன்னொன்று ராயல் என்ஃபீல்ட்லேயே வந்து அட்வென்ச்சர் இருந்தது, சிமிலர் எக்ஸாக்ட் சேம் டிசைன், கொஞ்சம் ஒரே ஒரு மைனர் சேஞ்ச் இருக்கும். பட் பர்பஸாக அதில் வந்து ஒரு ஸ்லைடர்ஸ் இல்லை. ஏன்னா வந்து இட் காஸ்ட் ரொம்ப அதிகம். எனக்கு ராயல் என்ஃபீல்டில் எவ்வளோ காஸ்ட் வரும்னு எனக்கு எதிர்பார்க்கல. அதோட இது காஸ்ட் அதிகம் தான். பட் அந்த ராயல் என்ஃபீல்டு அந்த ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணல. செகண்ட் இந்த ப்ராடக்ட். தேர்ட் வந்து பேண்டிடோஸ் ப்ராடக்ட். பேண்டிடோஸ் ப்ராடக்ட் பர்ஃபெக்டாக இருந்தது, வண்டியோட அழகாக உட்காந்துச்சு. அதில் ஒன்று எனக்கு பிடிக்காது வந்து அதோட அந்த ஸ்லைடர்ஸ். ஏன்னா அந்த ஸ்லைடர்ஸ் கொஞ்சம் வெளில ப்ரொஜெக்டாக இருக்கும். அது வந்து இட்ஸ் நாட் சேஃப் பர்சனலி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒருத்தர் வந்து அது வச்சுருக்காரு. அவர் வந்து கிராஷ் ஆகும்போது அது வந்து உடஞ்சி வந்துருச்சு. விச் ஐ பர்சனலி ஃபீல் இட்ஸ் நாட் சேஃப். பிகாஸ் உடஞ்சி வரும்போது கண்டிப்பாக இங்கே குத்திக்கலாம். அது வந்து இட்ஸ் லைக் இன்னும் ஈவன் மோர் டேஞ்சர். அதனால் அந்த பேண்டிடோஸ் நான் விட்டேன். லாஸ்ட்டாக வந்தது ஆட்டோ என்ஜினியோட ப்ராடக்ட். பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த மாதிரி வண்டியோட கஸ்டமைஸ் டூரிங் கிட்டோ இந்த கிராஷ் கார்டோ வண்டியோட ப்ரொடெக்ஷன் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. பிகாஸ் தே டேக் தேர் டைம், அதில் ப்ராப்பராக பர்ஃபெக்ஷனோட பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐ வென்ட் ஃபார் ஆட்டோ என்ஜினியா. இதுதான் அந்த கிராஷ் கார்டு, ஆட்டோ என்ஜினியாவோட டூரிங் ஸ்பெக் கிராஷ் கார்டு. இது வந்து ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலாக வந்துன்னா 3 பாயிண்ட் இம்பேக்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கீழே ஸோ ஒரு இடத்துல இம்பேக்ட் ஆகுது, கிராஷ் ஆகுதுன்னா அந்த வெயிட்டை கரெக்டாக வந்து அந்த இம்பேக்ட் ஃபோர்ஸை வந்து வண்டியோட அழகாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஒரே இடத்துல இம்பேக்ட் ஆகி ஃப்ரேமை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கிராஷ் கார்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் மைல்டு ஸ்டீல், 27 mm அந்த டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் தான். இந்த செட் அதாவது ஒரு பேர் வந்து 4.5 kg வருது. வண்டியோட 4.5 kg ஆட் ஆகுது. பட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது.
இந்த கிராஷ் கார்டும் இந்த வெயிட்டில் தான் வரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பில்டின் ஸ்லைடர். இந்த ஸ்லைடர் பார்த்திங்கன்னா இது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. தே பர்ஃபெக்ட்லி இன்ஜினியர். கரெக்டான இடம் பொசிஷன் ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் வந்து ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது ஸ்லைடர்ஸில். ஸோ வண்டி சாயுதுன்னா இந்த ஸ்லைடுங்க வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணுன்றதுக்காக அது எனக்கு பர்சனல் ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் இந்த ரவுண்டாக இருக்கும், பேசிக்காக இந்த ரவுண்ட் புஷ் மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மடங்கிடும். அதாவது இப்படி மடங்கிடும் இல்லை இப்படி மடங்கிடும். அது மேபி இட் கேன் ப்ரோக் அண்ட் காலில் வந்து குத்தலாம் சான்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ஃபேவரட். இது கைண்டு வராது. இது வந்து தேயும், பட் ஆனால் வந்து கைண்டு வராது. இது வந்து மடங்கும், ஆனால் வந்து உடஞ்சி தனியாக போகாது. நம்மளுக்கு அது ரொம்ப முக்கியம். உடஞ்சி தனியாக போகும்போது குத்திரும், இங்கே டேமேஜ் பண்ணிடும். அது நம்மளுக்கு இருக்கவே கூடாது. இந்த தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து வண்டியோட கலருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் இன்ஜின் கேஸ் இருக்குல்ல, அதோட உங்கள் மேலே இருக்கிற அந்த பவுடர் கோட்டிங்கும் இதுவும் எக்ஸாக்ட் சிங்கில் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ஆளாக தெரியாது. ஓவர் பாலிஷ்டாக ரொம்ப டார்க் கலரில் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இது வந்து பவுடர் கோட் பண்ணியிருக்கு. பவுடர் கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டி கரோஷன் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லாங் லைஃபும் வரும். லுக் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது பெருசாகவே தெரியலாம். பட் ஆனால் வண்டியோட பாருங்கள், கரெக்டான சிங்க், கரெக்டான செட்டப்போடு இருக்குது. நான் வண்டியில் உட்காந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. காலில் எங்கேயுமே இடிக்கலை. காலில் வந்து வண்டி தள்ளும் போது கூட எங்கேயும் இடிக்கலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய காலுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு பாம், ஃபுல் பாம் இருக்குது. ரெண்டாவது இப்படி கீழே காலுக்கு கூட இடிக்கல பாருங்கள். நீங்கள் இப்படி தான் நம்ம காலுக்கு போகிறோம் மோஸ்ட்டாக, இல்லை இப்படி பாருங்கள். இது இடிக்கவே இல்லை. ரெண்டு சைடுமே பர்ஃபெக்டாக இருக்குது. வண்டியை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் சும்மா தள்ளணும் போகணும் வரணும்னா வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. முக்கியமாக வண்டி டூரிங் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் தேவை. லைட்டாக டச் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது இல்லை இந்த வண்டியில். அண்ட் இந்த கிராஷ் கார்ட் வாஸ் ஸோ யூஸ்ஃபுல். இன்கேஸ் யாராச்சும் டூரிங்காக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிராஷ் கார்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா கிராஷ் கார்டெல்லாம் ப்ரைஸ் எல்லாமே இந்த 5,000 to 6,000 ரேஞ்சில் வந்துருச்சு. ஸோ ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னும் நல்லா வருதுன்னா why don't you try it. இது ஆக்சுவலாக வந்து ஸ்டோர்ஸில் எங்கேயும் இல்லை. அவங்ககிட்ட ஆன்லைனில் மட்டும் தான் இருக்குது. ப்ராப்ளி ஸ்டோர்ஸில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து போய் பார்த்து எடுக்க சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஸ்டோரில் இல்லை. அதனால் ஆன்லைனில் தான் பண்ணணும். ப்ராப்ளி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து லுக் இப்போ நான் சைட் வீடியோஸ்லாம் காட்டுறேன், உங்களுக்கு வந்து தெரியலாம். ஸோ பேஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் நம்ம கிராஷ் கார்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ஆக்சசரின்னு சொல்லலாம். மேபி செகண்ட் ஆக்சசரி சொல்லலாம். ஆட்டோ இன்ஜினியர் ப்ராடக்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவும் செக் பண்ணுங்கள். மவுண்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்களே நட், போல்ட் அண்ட் என்னென்ன சைஸு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டாலேஷன் ஈஸியாக தான் இருக்குது. பட் ஆனால் டேக் இட் டு மெக்கானிக் ஷாப். பிகாஸ் லைக் கீழெல்லாம் யூ ஹேவ் டு லைக் இங்கெல்லாம் கீழெல்லாம் ஃபிட் பண்ணணும். பெரிய ஒர்க் தேவைப்படாது, ரேம்ப் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரேம்ப் வச்சு பண்ணால். ஸோ அதோட வீடியோஸ் கிளிப்ஸையும் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.